எங்க பிடி டீச்சரா ஆரம்பிச்சங்க. உங்க குழந்தை யாராவது கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் படிக்கணும்னு கேக்குதாங்க? புள்ள கேட்கும். ஏன் படிக்குதுன்னு கேக்குது இல்ல? ரொம்ப அறிவார்ந்த பதிலை சொல்லுகிறேன். நம்ம குழந்தை ஏன் படிக்கணும்னு ஏன் தெரியுமா கேக்குது? ஏற்கனவே மூத்த தலைமுறை படித்த வாய்ப்புகளை பெற்ற குழந்தை ஏன் படிக்கணும்னு கேட்காது. நம்ம புள்ளதான் கேட்கும். ஏன்னா படிச்சா என்ன கிடைக்கும்ன்றது அதுக்கு தெரியாது. அதுக்கு சொல்லிக் கொடுங்க. படிச்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிக் கொடுங்க. என்ன கிடைக்குது தெரியுமா? இதோ இங்க முன்னால நிக்கிறேன்ல, நானு பென்சில்ல ஒரு பிடி டீச்சரா வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். ஒரு கிளாஸ்க்குள்ள நுழையும் போது அந்த டீச்சர் என்ன வெளியேற்றினாங்க தமிழ் எடுக்கிறதுக்காக. அப்ப பிடி டீச்சர் தானே, 10th ஸ்டாண்டர்டுக்கு கையில புக் எடுத்துட்டு வந்துட்டீங்க, போங்க வெளியில. நான் திராவகம் மாதிரி அந்த அவமானத்தை குடிச்சிட்டு வெளியில வந்தேன். 5 வருஷம் PhD முடிச்சேன். ஒரு இன்டர்வியூக்கு போய் உட்கார்றேன். 1999 PhD சப்மிட் பண்ணிட்டு போய் உட்கார்றேன். என் பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. என்ன வெளியில போக சொன்ன அதே டீச்சர் இன்டர்வியூக்கு, காலேஜ்க்கு. ஆனா கடவுள் விளையாட்டுக்காரன், 2 பேருக்கும் வேலை கொடுத்துட்டான். ஒரே டிபார்ட்மெண்ட்டுங்க, 2 பேரும் உட்கார்றோம். ஆனா எங்க தெரியுமா நான் கடவுளை கொஞ்சம் அப்படி சொன்னேன்? என்ன வெளியில போக சொன்ன டீச்சருக்கு சரிநிகர் சமானமா என்ன உட்கார வச்சிய. குழந்தைகிட்ட சொல்லுங்க, அதுக்கு படிக்கணும்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நான் PhD கொடுத்துட்டேன். அந்த அம்மா அப்பதான் PhD அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனால 19 வருஷம் அந்த அம்மாவுக்கு நான் சீனியரா இருந்து காலேஜ்ல லெக்சரரா இருந்தேன். அவங்க ரொம்ப நல்லவங்க. வயது காரணமாக அவங்களுக்கு துறை தலைவர் போஸ்டிங் கிடைச்சது. 2 வருஷம் அவங்க துறை தலைவரா இருந்தாங்க. 2025 மே மாசம் 31ஆம் தேதி ரிட்டையர்ட் ஆனாங்க. ஜூன் மாசம் 16ஆம் தேதி காலேஜ் திறக்குது. போய் உட்கார்றேன். பிரின்சிபல் ஒரு ஓலை கொடுக்கறாங்க. மீசாப்பேட்டையில பிறந்தவங்க. நான் மாநகராட்சி பள்ளிக்கூடத்துல படிச்சவ, அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவள், சத்துணவு சாப்பிட்டு வாழ்ந்தவள். 600 ரூபாய் எனக்கு ஸ்காலர்ஷிப். அதுல படிச்சவனா, அரசு கல்லூரியில தான் படிச்சேன். ஆனா என்ன தெரியுமா? அன்னைக்கு உள்ள போய் உட்கார்றேன். பிரின்சிபல் கூப்பிட்டு எனக்கு ஒரு லெட்டர் கொடுக்கறாங்க. என்ன லெட்டர்னு பார்த்தா, நீங்க இன்னிலிருந்து இந்த டிபார்ட்மெண்ட்க்கு ஹெட், யூ ஆர் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ். போய் உட்கார்ந்துட்டேங்க. உழைப்பிற்கு கிடைத்த கூலி, பொறுமைக்கு கிடைத்த கூலி. உட்கார்ந்துட்டேன். 3 நாளுங்க தமிழ்நாடு அரசில் இருந்து ஒரு லெட்டர் வருது. என்னடான்னு பிரிச்சு பார்த்தா, தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ் சங்கம் எனும் தமிழ்நாடு அரசு நிறுவனத்தின் துணை தலைவராகவும் இயக்குனராகவும் உங்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். நீங்கள் தமிழ் பணி செய்ய தமிழ் வளர்ச்சி துறைக்கு வாருங்கள்னு ஒரு லெட்டர். இப்போ அவங்க முன்னால நிக்கிறது கல்லூரி ப்ரொஃபஸரா இல்ல, தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழ் இயங்குகின்ற உலக தமிழ் சங்கத்தின் துணை தலைவராகவும் இயக்குனராகவும் உங்கள் முன்னால் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பொறுப்பெடுத்து 4 மாதங்கள். குழந்தை கேக்குதா? ஏன் படிக்கணும்னு கேக்குதா? சொல்லுங்க. 10வது வகுப்பு படிக்கும் போது எனக்கு மனசுல பெரும் கனவுங்க. வாழ்ந்து கெட்ட குடும்பம். குழந்தைகள் கிட்ட அந்த கனவை ஏற்படுத்துங்க. இந்த பெரிய இருக்கணும், இதுக்கு பாதி இருக்கணுங்க. என்னுடைய ஆபீஸ் ரூம் 4 அடிக்கு டேபிள் இருக்கணும். முன்னால 20 பேர் உட்கார்ற மாதிரி சேர்ஸ் இருக்கணும். கருப்பு கலர்ல ஒரு பெரிய சேர், அதுல வெள்ளை கலர் டவல். முன்னால எல்லாம் CCTV கேமராக்கான போர்டு. பெரிய அளவில் அப்படி இருக்கணும். வெளியில போனா ஒரு 3 நாள் அலுவலக பணியாளர்கள் இருக்கணும். வெளியில வந்தோம்னா பெரிய ஒரு இன்னோவா கார், ஒயிட் கலர் கார் நிக்கணும். 10ஆம் கிளாஸ்லங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாத போது வந்த கனவு. நீங்க எல்லாரும் மதுரைக்கு வாங்க, என்னுடைய அலுவலகம் அப்படித்தான் இருக்கிறது. எனக்கான வாகனம் 3 நாள் ஆச்சு அரசு கொடுத்து. அதே இன்னோவா கார் தமிழ்நாடு அரசுன்னு போட்டு நிக்குது. ஏன் படிக்கணும்னு குழந்தை கேட்க. நான் மரபு ரீதியாக படித்த குடும்பத்திலிருந்து வந்தவள் இல்லை, தமிழ் வழியில் படித்தவள். பெரிய பெரிய இலக்குகளை அவ்வளவு சுலபமாக அடைந்துவிட்டு வெற்றிகளை கொண்டாடுகின்ற பெண் கிடையாது நான்.
கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தவ. அதனால் தான் சொல்லுகிறேன், ஏன் படிக்க வேண்டும் என்று உங்கள் குழந்தை கேட்டால், படிச்சா பணம் கிடைக்கும், படித்தால் பதவி கிடைக்கும், படித்தால் பயணம் கிடைக்கும், படித்தால் செல்வாக்கு கிடைக்கும், படித்தால் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கான சூழல் கிடைக்கும் என்று குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்க.